ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டர் இருக்குது. இது வந்து 2 அலுமினிய கட்டர், 2 அலுமினிய கட்டரும் ஒன்று வந்து இரும்பு வெட்டுற கட்டர். இந்த 3 கட்டரும் என்னிட இருக்குது. இதே நேரம் வந்து இந்த இரும்பு வெட்டுற கட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இரும்பு வெட்டைகளில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிளேட் வந்து மொத்தமாக கிடக்கும். இந்த பிளேட்டு மொத்தமாக இருக்கிறதால வந்து இரும்பை நான் கட் பண்ணிக்கல கொஞ்சம் நேரம் செல்லும், அதே நேரம் கழிவு கூட போகும். மற்றது வந்து நேராக கட் பண்ணலாம், சரிவுகள் வெட்டைக்கில் இந்த ஆங்கிள்கள் திருப்பி அது வெட்டைக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை நான் பெரிய அளவில் பாவிக்கிறது இல்லை. அதே நேரம் இந்த 2 அலுமினிய கட்டர்லேயே நாங்கள் வளமையில் அலுமினியம் தான் இதில் கட் பண்ணுவோம். அலுமினிய வால், இதுதான் அலுமினிய வால். இந்த அலுமினியத்தை தான் இதில் கட் பண்ணுவோம். ஆனால் இரும்பு இதில் போட்டு கட் பண்ணலாமோ இல்லையோன்றது வந்து எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி என்ன போல் வேலை செய்கிற ஆட்களுக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அதால் இன்றைக்கி இந்த 2 கட்டரில் ஒரு கட்டரை வந்து இரும்பு இதில் வெட்டலாமான்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வெட்டுற கட்டிங் பிளேட் இதில் போட்டிருக்கேன். இது வந்து 9 இன்ச்சு பிளேட். இதில் வந்து இரும்பு வெட்டுறதுக்குன்னு வந்த கட்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு பிளேட்டு. இது இந்த மொத்தம் கூட இது இந்த மொத்தம் வந்து குறைவு, இது மெல்லிசாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்போ இதில் ஒரு கட்டருக்கு இந்த இரும்பு வெட்டுற பிளேட்டை போட்டு இன்றைக்கு ஒரு வெட்டி பார்க்கலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு இப்படி கட்டர் இருக்கும், ஆனால் அதில் இந்த பிளேட்டை போட்டு பாவிக்கலாமா இல்லையன்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அதனால் இது உங்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இது இருக்கா நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு எடுத்துருக்கேன். எனவே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இதில் எவ்வளோ பயனுள்ளதுன்றது விளங்கும். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் இதை வந்து வெட்டி காட்டுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வெட்டுற கட்டரில் நான் ஒரு பார் ஒன்று கட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம் என்னென்னு சொல்லி அது உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இந்த அலுமினிய கட்டரில் இரும்பு கட்டர் வால் போட்டிருக்கேன், அதுலேயும் வந்து வெட்டி காட்டுறேன். அது எவ்வளோ அதுக்கு இலவாக வெட்டுதுன்றது சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நானும் வெட்டி பார்க்கல, இதான் முதல் தடவையாக வெட்ட போகிறேன். அப்போ இது எப்படி இந்த வீடியோவில் என்ன மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வந்து வருதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இரும்பு வெட்டுற கட்டரில் நான் வந்து இரும்பு வாரண்டை கட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் முழுமையாக வெட்டி முடிக்க மாதிரி இந்த பாரில் உள்ள போயிட்டு இந்த இடைவெளி பார்த்திங்கன்னு சொன்னால் பார் இந்த கல் வெட்டுற இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூலுக்கு கூட இருக்கும். இதால் வந்து இந்த நாங்கள் இப்போ 18 அடி பாரை வண்டி அதில் இந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கழுவி போகாமல் நாங்கள் வேலை செய்து கொண்டு போய்க்கல இந்த இப்படி வெட்டுற கணக்கு கூட வர்றதால கொஞ்சம் பார்கள் எங்களுக்கு மட்டுமட்டான ஒரு பிரச்சனை இருக்கும். என்றதால் களைவன் நிறைய போகும். இது துண்டு போட்டதுக்கு பிறகு இந்த சைட் ஓர பக்கமாக இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பார் இந்த பிசிர் இப்படி வந்து நிற்கும், பிசிறுகள் வந்து இப்படி நிற்கும். அப்புறம் திருப்ப நாங்கள் இது இருக்கா இந்த கல்லிலேயே பிடிச்சி தான் அதை சீர் செய்யணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஓரங்கள் எல்லாம் சீர் பண்ணி எடுத்து வேலை செய்வோம். ஆனால் இதில் வந்து இவ்வளோ ஒரு அனுபவம் இருக்குது. இந்த கட்டரில் வெட்டையில் இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைக்குது. அதே நேரம் அலுமினிய கட்டரில் எடுத்து வெட்டுவோம், அதில் எப்படியான ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் இந்த கல்லை போட்டு வச்சுக்க வீடியோ கொஞ்சம் லேட் ஆகுன்றதுக்காக இருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடைவெளி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு நூல் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நூல் மாதிரி தான் இந்த இடைவெளி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது, டக்குன்னு வெட்டக்கூடிய மாதிரி ஒரு பிளேட் வந்து மெல்லிசாக இருக்கிறதால டக்குன்னு வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது.
பிசர் கிடந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேயும் அந்த பிசர் எதுவும் வேறு இல்லை. இது வந்து நாங்கள் பொலிஸ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. இதை அப்படியே தூக்கி வச்சு நாங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அந்த மிஷினை விட இந்த மிஷினில் வந்து வெட்டுறது நல்லா நீட்டாகவும் வெட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, இலகுவாகவும் இருக்குது. இதில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சரிவு வெட்டலாம். அதெல்லாம் வந்து நாங்கள் இந்த சரிவு வெட்டைகளை கொஞ்சம் அந்த ஆங்கிள்கள் திருப்பி கலட்டி போட்டி ஆணிநட்டை கலட்டி போட்டு தான் நாய்களெல்லாம் திருப்பணும். அது கொஞ்சம் லேட்டாகும், அது கஷ்டமான விஷயம். அந்த லொக்குகளும் வந்து சரியாக வேலை செய்யாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் வெட்டுறதுக்கு அப்படி ஈஸியாக திருப்பி வெட்டுறேன்னு பாருங்க. இப்போ இந்த சரிவு வட்டிங்க, இந்த சரிவு அப்படி சீராக வந்திருக்குன்றதை பாருங்கள். சரியாக 45 வாயில் சரியாக கட் பண்ணி வரோம். இப்போ இந்த கட்டரில்லைன்னு இந்த கட்டரில்லைன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் எப்படி வெட்டுவோம்னு சொன்னால் மூளை மட்டம் வச்சு இந்த மாதிரி மூளை மட்டமெல்லாம் வச்சு இதை நாங்கள் இப்போ வந்து பென்சிலால் மார்க் பண்ணித்தான் மூளை மட்டம் வச்சு இதெல்லாம் இப்படி பென்சிலால் மார்க் பண்ணித்தான் அப்புறம் இதை நாங்கள் கைக்கு 2 அளவு வட்டி கூடுதலாக நாங்கள் வந்து வேலை செய்வோம். இந்த மாதிரி கைக்கு 2 அளவு கூடுதலாக நாங்கள் வச்சு வேலை செய்வோம். இந்த கட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கிங்கும் போட தேவையில்லை. நாங்கள் சரியான அளவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் இந்த முனையில் வச்சு நாங்கள் சரிவை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சரிவு எவ்வளோ சீராக இருக்குன்னு சொல்லி. சரியாக 45 வாயில் இந்த கோணம் சரியாக இருக்கும். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இலகுவான ஒரு வேலை. இந்த கட்டர் அப்படி உங்களோட டைம் இருந்தால் நீங்கள் இதை கட்டிங்கெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்ல ஸ்பீடில் வேலை செய்யுது. மற்றது அது உடைக்காதது வந்து எந்த கிரைண்டர்லேயும் நாங்கள் எங்களோட வெட்டுற விதம் எங்களோட வெட்டுற முறை புள்ளின்னு சொன்னால் எந்த கிரைண்டரும் வந்து கல் உடைக்காத கிரைண்டர்ன்னு எதுவும் இல்லை. ஆனால் இது எவ்வளவோ ஈஸியான ஒரு வழி. நாங்கள் வளமை மாதிரியே அலுமினிய வேலைக்கு எப்படி கட் பண்ணுறோம் அதே கணக்கில் அதே ஸ்பீட்டிலேயே வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்றது என்னோடய கருத்து. இதுபோல் நீங்களும் செய்து கொள்ள விரும்பினா உங்கள்கிட்ட எப்படி ஒரு கட்டர் இருந்தால் இந்த கல்லை மாற்றி 9 இன்ச்சு கல்லில் போட்டிங்கன்னா ஓகே. இந்த மாதிரி ஒரு கல்லை மாற்றி வடிவாக நீங்கள் வேலை செய்து உங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி அடுத்த இந்த மாதிரி வீடியோ மாதிரி இருக்கும். நன்றி.